சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சுமா. ஓகே பப்பு, உள்ளே போனதுக்கப்புறம் தேவையில்லாத பொருட்கள்லாம் எதுவும் எடுத்து வைக்கக்கூடாது. என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, சேட்டு பண்ணக்கூடாது. ஓகேவா? சரிம்மா சரிம்மா, உங்கள்கிட்ட கேட்காம நான் எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேன். ஆனால் எனக்கு மட்டும் 5 லாலிபப் மட்டும் வாங்கி கொடுத்துருமா. நான் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா. நீ வந்தவொடனே அப்படி வீட்டுக்கு போயிடலாமா? ஹாய் பப்பு, என்னடா இங்கே நிற்கிற சூப்பர் மார்க்கெட்டில்? ஹாய் ஆண்டி. வாப்பா கண்ணா, என்னப்பா நீ இங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்க? பப்புவை பார்க்க வரலான்னு இருக்குது ஆண்டி. அப்படியே நடந்து வந்து நின்று நீங்கள கரெக்டாக அந்த சூப்பர் மார்க்கெட் வந்துட்டீங்க. சரிப்பா கண்ணா, நீயும் உள்ளவா, நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா வீட்டுக்கு போகலாம். ஓகே ஆண்டி. மச்சான் கண்ணா, அப்படியே நம்ம போயிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் கண்ணா. சரி பப்பு, சரி கண்ணா, நான் உள்ளே போகிறேன், நீங்கள் வாங்க. என்ன மச்சான், ஆள் இன்னைக்கு டிஷர்ட்லாம் போட்டு ஆள் டிப்டாப்பாக வந்திருக்கேன். நான் சூப்பர் மார்க்கெட் போகிறேன்னு தெரிஞ்சு அதே சண்டேன்னு தெரிஞ்சவொடனே கரெக்டாக வந்துட்டு டிப்டாப்பா உள்ளே போய் ஏதோ பொண்ணுங்களை உசார் பண்ணலான்னு. ஒப்பே மவனே, நான் ஏத்த மாத்தாண்டா போட்டு வந்தேன் இந்த டிஷர்ட்டை. நான் ஒன்னேமா நினச்சிட்டியா மவனே? செருப்பை கழட்டுனே சக்கு சக்குன்னு அடிச்சு விடுவேன். சரி சரி மச்சான், என்ன மச்சான் நான் ஏதாவது தமாசத்துக்கு பேசுனேன்? என்ன மச்சான் கோபப்படாச்சே? வா உள்ளே போகலாம். தமாசா பேசுனியா? டேய், உங்கள் அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்கேன். ஒழுங்கு மாதிரியே உள்ளே வா, இல்லைன்னு வச்சுக்க அந்த பார்த்தே சாக்கடா ஒரே எத்தி உள்ளே தள்ளி விட்டு போயிருவேன். சரி சரி வா மச்சா போகலாம் உள்ள. ஏய் கண்ணா, இங்கே வர்றாங்க எப்படி இருக்கு மாறா. அங்கே ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கு, அங்கே பாரு ஜூஸ்லாம் இருக்கு மச்சான். அப்படியே வாயெல்லாம் நம்மன்னு இருக்குடா. எடுத்து குடிச்சு கொள்ளாமா? எடுத்து குடிச்சிட்டேன் பாரு, அப்பதான் நீ தெரியும். உள்ள கூட்டு போய் வச்சுக்க உன்னை அபிஷேகம் பண்ணிடுவாங்க. அது என்ன அபிஷேகம் தெரியுமா? விளக்கமாறு செருப்பு அபிஷேகம். அடி நான் பிரித்து எடுத்துக்கிடுவாங்க. மாயா அது என்ன வராது. சரி சரி மச்சான், என்ன மச்சான் இந்த பசுமாடு இந்த ரூபி என்கிட்ட வராளுங்க. மச்சான் என்னன்னு தெரியல, சின்னவா என்னன்னு கேட்கலாம். அதுவா எதுக்கு வரான்னு தெரியுமா? பைத்தியம் முடிச்ச நாயினா எங்கிட்ட தெரியுது. அதான் என்னன்னு கேட்டு போலன்னு வருவாளுங்க. ஹாய் ரூபி டார்லிங், ஜிங்கலி குட்டி, என்னம்மா இங்கிட்டு என்னை பார்க்கணும் வந்திருக்கியா? உன்னைய வழக்க மாத்திலே அடிக்கிறதுக்காண்டி 2 பேர் வந்திருக்காங்க. ஏன்னா பைத்தியமாய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல, அதனால. டி மூதேவி, எதுக்குடா அந்த ராதா திவ்யா 3 பேத்துக்கிட்டேயும் நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னேன்? ஜிங்கிலி குட்டிமா, நான் அதெல்லாம் சொல்லல ஜிங்கிலி குட்டிமா. அந்த பொண்ணு தான் எனக்கு ஜிங்கிலி குட்டிமா என்கிட்ட கேட்டுச்சு. நீ ரூபி பின்னாடி தானே தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் ஆமான்னு சொன்னேன் ஜிங்கிலி குட்டிமா. அட எருமை மாடு, அதை எதுக்குடா நீ அவங்க கிட்ட சொன்ன? எனக்கு எவ்வளோ அவமானமா இருக்கு தெரியுமா? எப்பா எப்பா இப்பதாண்டா என் மச்சான் நல்லா அவமானப்படுறேன். பார்த்தா எனக்கு அப்படி இருக்கு. ஏன் மச்சான் என்னை அவள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காளுங்க, உனக்கு சிரிப்பா இருக்கு. எனக்கு கோபமா வருது மச்சான். கோபம் வந்துச்சுன்னா செவுத்துல முட்டிக்க, இல்லைன்னா ஜன்னலை உடச்சி கீழே குதிச்சிரு. நீலாம் இருந்து என்னத்தை சாதிக்க போற என் அண்ணன்? இப்படி மானத்தை வாங்குற, காலில் கூட விழுகுறா சாமி. பசுமாடுலாம் பாடுறா, அதை வர்ற அடி எப்படி பாட்டுதுன்னு. ஏய், நீ பசுமாடுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அங்க பாரு என்ன தொங்குதுன்னு. எனக்கு மற்றவனை உருவி அடிச்சு விடுவேன். பசுமாடு அதை எடுத்து உடனே நீயே அடிச்சுக்க. ஏன்னா உன் மூஞ்சிலே அங்கே ஒரு அழுக்கா இருக்கு, அப்படியே தொடச்சி எடுத்துக்க. உங்க 2 பேர் சண்டையும் நிப்பாட்டுங்க. நான் அந்த 3 பேருமே வராங்க, இப்போ அவங்கள்ட்டயே கேட்கலாம். ஹாய் டியூட், ரூபி ஜூலி, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? நாயை பாரு, ஹவாரியும் நல்லா இருக்கியான்னு இருக்குது. 2மே ஒண்ணுதானா என் வெண்ணெய். டேய் ராஜா, என்னடா என் ஆளை பார்த்துட்டு டியூட்டி வீட்டுன்னுட்டு இருக்க? அவனை கண்ணு மணியை நோண்டி விடுவேண்டா. ஏற்கனவே 2 வச்சிருக்கேடா, அப்புறம் என்னடா உனக்கு? பப்பு, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? குத்துனே சூப்பர் மார்க்கெட்டை தாண்டி போய் உன் மூஞ்சி போய் விழுந்துடும். குத்தடி அவனை, அவன் கண்ணை பாரு, முட்டை கண்ணு. யாரை பார்த்தடி முட்டை கண்ணுன்ற? ஓ கண்ணை பாரு முட்டை கண்ணு. என் பக்கத்துல இருக்காம ராஜா, அவன் கண்ணை பாரு முட்டை கண்ணு. டேய், நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கடா. அவனை வீட்டாண்ட வாடா, உன் மூஞ்சில நான் வந்து ஆசிட் அடிக்கலண்டா. யாருன்னு சொல்லு, நான் யாரும் காட்டுறேன்டா. எப்பா ஒரு வலிக்கிறா, சிரிப்பு அடக்க முடியல என்னால. சபாஸ், சரியான போட்டி. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க.
அடிப்பியா? டேய் டேய் ராஜா, நீ ஆளை வந்து டியூட்டி சொன்னில, அதுக்காண்டி தானே நான் வந்து உன்னை அப்படி சொன்னேன். அப்ப எப்படி அடிச்சு என் அழகை நாஸ்தி பண்ணி விட்டு போயிடாதா? ஆமா ஆமா, இவர் வந்து உலக நாயகன் கமலஹாசனு அப்படியே வந்து தகன்னு மின்றாரு. சேத்துல வந்த பண்ணி மாதிரி இருக்க வெண்ண. இவர் வந்து அழகு வந்து குறைஞ்சிருமா. டேய் முதல்ல உங்கள் சண்டையை நிப்பாட்டுங்கடா. பப்பு, என்னை நீ உன் ஆளுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரு, எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்ல போகிறேன். எங்கள் அப்பா ஒன்றா உண்டு இல்லை நாக்க போகிறாரு. சிங்கிள்கிட்டிமா, அப்புறம் சீக்கிரம் சொல்லுமா உங்க அப்பாட்ட. உங்க அப்பா உண்டுலாம் ஆக்க மாட்டாரு, என்னைய மாப்பிள்ளை ஆக்கிடுவாரு. நீ மாப்பிள்ளை மட்டும் ஆக்க மாட்டாரா, பக்கத்துல சமாளியே ஆக்கிடுவாரு. அப்படியே முடிஞ்சு வச்சு உட்காரு அதோட. குப்பி வா நம்ம போகலாம். இவங்கள்ட்ட பேச பேச நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பலாவா? ஆமா ரூபி, அந்த அம்மா கூடயே இருங்க, அந்த பசுமாடு கூடயே இரு, அப்படியே தெளிவா இருப்பேன். வாயை மூடிடா எருமை. நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புறோம். சிங்கிள்கிட்டிமா, சிங்கிள்கிட்டிமா, மாமா விட்டு போகாதம்மா. ஐயோ, நீங்க வந்து என் லவ் புள்ள கெடுத்து விட்டாங்களே. ஐயோ, என்ன ஆக போதும்? ஏய் அருமாடே, எது நீ அந்த பிள்ளைக்கு மாமா மாமான்னு சொல்லாத, சித்தப்பா வேணா சொல்லு, அது கரெக்டா இருக்கும். ஆமாடா பாப்பு கண்ணா, நீ சொன்னதாண்டா கரெக்டு. அவன் அந்த பிள்ளைக்கு சித்தப்பா மாதிரி தான்டா இருக்கான். டேய் பூனைக்குட்டி, என்னடா ஓவர் ஆடுற? 2 பிள்ளைய உஷார் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஓவர் ஆடுறியா? அவளை என்னைக்கா ஒன்றும் உன்னை கழட்டிட்டு ஓடத்தானே போறாளுங்க, நீ உட்காந்து அழுகத்தானே போற. ராஜா, அந்த எறும்பு மாட்டு பயில்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அவன் புத்தி தான் உனக்கும் வரும். வா நம்ம கிளம்பலாம். உங்க பிரிட்டிஷ் இளவரசி கூப்பிட்டாங்க. கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும். போடா லூசு. ஏன் மச்சான், உனக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா போச்சு. ஏன் மச்சான் இப்படி என்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க? டேய் லூசு பையலே, யாரும் அவமானப்படுத்துறா? நீ தாண்டா பேச தெரியாம பேசி நீயா பல்ப்பு வாங்கிட்டு இருக்க. கண்ணா, பப்பு, என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது? வாங்க ஆண்டி, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அப்படி நம்ம வந்து ஜாலியாக பேசணும் ஆண்டி. ஆமாம்மா, அம்மா எனக்கு 5 லாலிபாப் கேட்டல, எங்கம்மா அது? வாங்கி வச்சிருக்கேன் பப்பு, வாங்க போகலாம். ஏண்டா காட்டு யானைக்கு பிறந்தவனே, இப்போ என்ன நடந்துச்சு? உன்னை எப்படி களி ஊச்சிட்டு போனாங்க, எவ்வளோ அவமானம் நடந்திருக்கு, அதெல்லாம் மறந்து போட்டு லாலிபாப்பு வேணும்னு கேட்டுட்டு இருக்க. அட மானங்கட்ட நாயே. மச்சான், அதெல்லாம் நினச்சிருந்தோம்னா வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியாது மச்சான். இதெல்லாம் வந்து தூசி மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் மச்சான். எப்படி இதுக்கு மேலே உன் கூட பேசிக்கிட்டேன்னா அவ்வளோதான், எனக்கு அவ்வளோதான், என் மூளை கவுண்டு போயிடும். நான் கிளம்புறேன்டா சாமி. ஒரு லாலிபாப்பாவது வாங்கிட்டு போய் என்கிட்ட இருந்து. சரி விடு, வந்ததுக்கு நம்மளால சப்பிட்டாது போவோம் வீட்டுக்கு.